நான் திருப்பி சொல்றேன், நிதிஷ் ராணாவை நீங்க கேப்டனா போட்டு உங்களுக்கு நஷ்டம் வந்ததுன்னா நான் ஸ்கோமா நம்பர் அடுத்த இது நானே வந்து கமெண்ட் பண்ணுறேன். நீங்க அவங்க கிட்ட என்ன வேணா திட்டி மெசேஜ் அனுப்பலாம். ஸ்கோமா வந்து உங்களுக்கு ஜிபே பண்ணுவோம். மேட்ச் தெரியுமா ஸ்கோமா உனக்கு? Yes. Today we have DC versus RR, second place team facing the 8th place team. CSK tough கொடுக்குற ஒரு டீம் வந்து RR தான், even though நல்லா அடிக்கிறாங்க. Today DC have a good chance of going to the first place. They won 4 matches and இன்னைக்கு ஆடி ஜெயிச்சாங்கன்னா they can come back and they can beat GT. So they're, I think, போன கேம் தான் அவங்களோட only upset, even though they were poised to win very easily with Karun Nair having a very good game. Unfortunately, the middle order collapsed, which generally doesn't happen. And I think they had a lot of changes in the batting lineup. அது வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா KL was very good coming up front in the opening. மாத்தி JFM வந்து ரொம்ப நாளாக அடிக்கல. பாப்ஸ் வந்து அடிக்காட்டாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் தாண்ட மாட்டேங்கான். கரெக்ட். ஸோ ரொம்ப getting even lower and lower now. High time for him to score. But yeah, I think Karun Nair has been a good addition. So today we'll see what kind of impact or what is the lineup for DC. Nair is a good addition. Good addition. Good addition. Found அவன் ஆல்ரெடி பொம்மலோட சண்டை போட்டுருக்கான். They know to fetch him. அப்படி சொல்ல மாட்டேன், பட் ஓகே. Note this point around. சரி பாப்ஸ் அண்ட் ஸ்னோப், டுடேஸ் கேம் லெட்ஸ் பிக் our winners. Who do you think will win? எங்க ஆடுறாங்க பாப்போம் ஃபர்ஸ்ட். Firozshah டெல்லி. ஸ்மால் பொட்டி கிரவுண்ட் அது. தூக்கி அடிச்சா 6. சோ இந்த கிரவுண்ட்ல பிரேசர் மெகாருக்கு வந்து கிளின்னு கிளிக்க போறான். இன்னைக்கு ஸ்குவாட்ல இருந்தானா கன்ஃபார்மா கிளின்னு கிளிக்க போறான். சோ நீ டெல்லி வின் 100% டெல்லி வின்ன்றனா. ஓகே, ஸ்கோமா நீ யார் வின்ன்ற? டெல்லி should ideally win. I mean, but IPL நடக்கிற பேட்டர்ன்ல பார்த்தா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வேணாம். டெல்லியா ராஜஸ்தானா? டெல்லி. அதுக்கப்புறம் நீ ரீசன் சொல்லு. நான் ராஜஸ்தான் சொல்றேன். நான் ரீசன்க்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்றேன். சொல்லு. அவன் பேசிக்கலா he is expecting McGurk if he plays to have a good game. I am expecting Jaiswal to have a very good game to get them to plus 10 or 20 above par, and I am expecting Archer and Hasaganga to trouble their opening and their middle order respectively. The reverse. Fraser McGurk will take down Jofra Archer 100%. அது நீங்க நம்பிக்கை இல்ல. எனக்கு வந்து ஹெவி நம்பிக்கை இருக்கு. பையன் வந்து ஆக்சுவலா ரீசன்ட் கேம்ஸ்ல ஸ்ட்ரகிளோட அடிச்சு அவுட் ஆயிட்டான் அவன். அதை நோட் பண்ணோம். சோ அதனால அவுட் ஆஃப் ஃபார்ம். அவன் என்ன அடிச்சா என்ன, கொடை கிளம்பி மேல கீழே மிட் ஆஃப் தாண்ட மாட்டேங்குது. மிட் விக்கெட் மிட் ஆஃப் தாண்டதுக்கே கஷ்டப்பட்டேக்கான். ஹையஸ்டா நீ எவ்வளவு ஹையா அடிக்கோ அதுக்கு 6 கொடுத்தா மெக்கர்ட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 6 என்ன 12 ரன்ஸே கொடுக்கலாம் ஒரு பாலுக்கு. அவன் வந்து கன்ஃபார்மா அடிக்கிறான் இன்னைக்கு. நம்ம பார்க்க போறோம் அது. சரி ஸ்கோமா, நீ ஏன் டெல்லி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? வேன் இன் ஃபார்ம். KL ராகுல் வந்து எல்லா மேட்சும் வந்து கஷ்டப்பட்டு இருந்து ஆடி அவன் வந்து இஸ் ஸ்ட்ரகிளிங் டு என்ஷூர் தி டீம் வின்ஸ். நான் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் பேட்ஸ்மேன் சொன்னேன்னா இப்போ இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான் அவன். பேட்டிங் நல்லா ஆடுறான், டீம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அவன் கஷ்டப்பட்டு ஆடி கொடுக்குறான். டுடே ஐ திங்க் ஹில் பிளே க்ரூஷியல் ரோல். பட் த ஒன்லி கொஸ்டின் இஸ் அவன் மேலே வருவான், ஓப்பனிங் வருவானா? JFM டிராப் பண்ணிட்டு அவன் ஓப்பனிங் வர சான்ஸ் இருக்கா? ஏன்னா ஆஃபு ஃபிட்டா இல்ல, சோ ஐ திங்க் they will play JFM. பட் JFM தான் அடிக்க மாட்டான், அதான பிரச்சனை. சரி ஓகே, அவன் வந்து 14 கேம்ல 4 கேம் அடிச்சு கொடுப்பான். அவன் வந்து ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் him to come back into form. செகண்ட்லி அவன் நெட்ஸ்ல இன்ஃபேக்ட் கலக்கலா ஆடிட்டு இருக்கான். அவங்களோட டெல்லி கேபிட்டல்ஸோட நெட்ஸ் வீடியோஸ்லாம் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். அந்த ரீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க இல்லை போட்டு பிரின்னு பிரிச்சுட்டு இருக்கான் அங்க. ஸோ இட் ஜஸ்ட் மீன்ஸ் அவனுக்கு வந்து சம்டைம்ஸ் கேம்ல வந்துட்டு மாட்டி நேரா கைக்கு ஃபீல்டருக்கு போயிடுது. அதுதான், வேற எதுவும் இல்லை. ராகுல் திரிபாதிக்கு ஆகுது. இல்ல, ராகுல் திரிபாட்டி வந்து அடிக்க கூட அட்டெம்ப்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அதனால அது பெரிய வித்தியாசம். செகண்ட்லி we noticed why the Chennai batsmen are struggling. I think you sent the Twitter link also. Lowest strike rateல ராகுல் திரிபாட்டி இருக்காரு ஐயா. 50 பால் அட்டு 98 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கு. more than 50 balls top 10ல 5 people சென்னையில இருந்து. ஆமா பாய்ஸ் வந்து எல்லா ஒரு ப்ரீ போஸ்ட் மேட்ச்க்கும் CSK பத்தி ஒரு 20% நான் பேசிடுறோம்.
இது வந்து இல்ல நம்மளுக்கு பேச இல்ல அது மாட்டேன் தேவைதான், நான் பேச அது மாட்டேன் தேவைதான்றேன். But yeah, today's But game yeah. bowling. What do you think today's bowling is short, small grounds, Stark versus Archer. யார் அடி வாங்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? Stark hands down. தலைவன் ஓடி வந்து ஓபி போட்டு அடி வாங்க போகான். ஸோ இல்ல உனக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணும். ஜெய்ஸ்வால் வந்து டூ ஸ்லோன்னு ஸ்டார்க்கு சொல்லியிருக்கான். அத்த மேட்ச் வந்து பலாருன்னு ஒரு போல்ட கொடுத்துட்டான். ஸோ ஸ்டார்க் வில் நோ ஹவு டு பிளே ஜெய்ஸ்வால். ஸ்டார்க் வில் நோ ஹவு டு போல் டு ஜெய்ஸ்வால். இது ஒரு குட் சேலஞ்ச் தான். ஸோ ஜெய்ஸ்வால் அது வரைக்கும் ஜெய்ஸ்வால் ஆடணுமே மாம்ஸ். ஆ ஒரு சேட்டன் ஸ்டார்க் ஓப்பனிங் போலிங் அந்த போடுவான். பக்கம் இருக்கான். சேட்டன் வந்தல்ல சேட்டை அடிக்கிறான் பாரு, 2 பேரும் அடிக்கிறாங்க பாரு. அவன் பல மேட்சா அடிக்கல, பல மேட்சா அடிக்கிறான். ஃபார்ம் 20-30 தான் அடிச்சிட்டு இருக்கான். இஸ் நாட் கெட்டிங் ரொம்ப மொக்கையாடா. பவர் பிளேல ஆடிட்டு ஹிஸ் பிளேயிங் லைக் சென்னை பேட்ஸ்மேன்ரா. அது பாவம், அதான் அவுட் ஆஃப் அந்த பையன். அதுதான் சொல்றேன். அப்பனா அவன் வந்து சாம்சன் மட்டும் அடிக்கிறான்றான். அப்ப ஏன் ஜேஎஃப்எம் அடிக்க மாட்டான்? ஜேஎஃப்எம் போட்டு பிரின்னு பிரிப்பான். 234 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்க போறான் பாரு. 234 ஃபேன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 234 ஸ்ட்ரைக் ரேட். இந்த வார்த்தைகள் நம்ம எஸ் நோட் பண்ணிச்சுக்கிறேன். But okay, say Skoma, before we wind up, MVP from நீ ஆரம்பி, நான் இப்பதான் ஸ்குவாட் பார்த்துட்டு இருக்கேன். சரி பாப்ஸ் நீ சொல்லு. MVP ஃப்ரம் டெல்லி வந்துட்டு எனக்கு ஐம் கோனா கிவ் இட் அகைன் டு கருண் நாயர். He's in good form and he seems to be that man who doesn't get out but keeps getting those runs. So I'm going to give it to Karun Nair once again. And from Rajasthan Royals, Parag is still due a big score. அவன் வந்து அந்த மெச்சாரிட்டி அண்ட் கம்போசர் காட்ட மாட்டேங்கிறான். அடிக்கிறான் ஆனா அவுட் ஆயிடுறான். ஸோ ஐ வில் கிவ் இட் டு பராக் திஸ் டைம். அகைன் ஐ எம் நாட் கோயிங் வித் த bowlers because it's a batting pitch. Bowlers வந்து சாரி டாடா பாய் பாய் டுடே. ஐ எம் நாட் பேங்கிங் ஆன் எனி ஆஃப் யூ. இல்லை போட்டு நல்லா விக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் ஒரு பிஸ்தா தான்ப்பா, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு ராஜஸ்தான்ல இருந்து ஜெய்ஸ்வால், ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஹேவ் a good game today. And டெல்லில இருந்து இட்ஸ் குல்தீப் யாதவ். I expect Kuldeep Yadav to be the game changer at Delhi. If Delhi were to win, it would be because and only because of Kuldeep Yadav. நல்ல பெரிய பாவம், அவன் கரியர் முடிவு போறது நினைக்கிறேன். ஜேஎஃப்எம் தான் haters gonna hate. Fantasy teamல குல்தீப் யாதவ் வருங்க, பாயிண்ட்ஸ் அள்ளுங்க. ஐ திங்க் டுடே எனக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பிக் வந்து நிதிஷ் ராணா. ஏன்னா ஹிம் கமிங் அட் நம்பர் 3 ஒர்க் ஃபார் தெம். லாஸ்ட் கேம் வந்து கீழே வாய்ஸ் சிரிக்கிறீங்க, இதே மாதிரி நான் சிரிச்சுட்டு இருப்பேன் எண்ட் ஆஃப் த கேம்ல. போன கேம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பால் வந்தான் 400 ஸ்ட்ரைக் ரேட்ல முடிச்சுட்டு போயிட்டே இருந்தான். ஐ திங்க் ஹி டிசர்வ். அது ஒரு பால் லாஸ்ட் பால் அது எனக்கு புரியலையே. ஓகே, அவன் வந்து டாப் ரன் கெட்டரா இருக்கான் அவன் ஆர்ஆருக்கு. ஸோ டுடே இட்ஸ் ஓகே, டுடே ஷுட் பி ஹிஸ் டே. அண்ட் பேட்டிங்ல ஃபார் டிசி கேஎல் ராகுல். பட் ஏ மேன் ஆஃப் த மேட்ச் வில் பி நிதிஷ் ராணா. ப்ளீஸ் நோட் கைஸ். இந்த குல்தீப் யாதவ்லாம் வந்து வாயில அப்படியே வடையை போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் அவன். ஃபேண்டசி கைஸ் ப்ளீஸ், நீங்க உங்களுக்கே தெரியும் யாரை பிக் பண்ணோன்ட்டு. சப்போஸ் நீங்க ஸ்கோமா பிக் எடுத்து உங்களுக்கு காசு லாஸ் ஆச்சுன்னா நான் ஸ்கோமா நம்பர் கீழே ஜிபேல போட்டுருக்கேன். நீங்க அவங்ககிட்ட இருந்து மணி டைரக்டா அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அபியூஸ் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே பாய்ஸ், குயிக்கா முடிஞ்சிச்சு. போஸ்ட் மேட்ச்ல பார்ப்போம் நம்ம. ஓகே, Tell me one more thing. What do you think the total will be and who has the better ability to chase it down? Let's say we know it's going to be a 200 total or a 200 plus total, considering it's Firozshah Kotla and a small ground. எல்லாமே 60 meter square boundary தான் டோட்டலாகவே. ஃப்ரண்ட் பேக் சைடு எல்லாமே ஈக்குவல் சைட்ஸ் தான் வேற. ஸோ கன்சிடரிங் தட், who do you think is better equipped to chase it down? 100% டெல்லி. So why do you think Rajasthan will win? இன்னைக்கு பாரு, அது ஸ்பெசிபிக் நீ ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் கேட்டனா ஐ திங்க் இட்ஸ் டேட்டா வைஸ் கண்டிப்பா டெல்லி இஸ் எக்ஸ்பெக்டட் டு வின். பட் இன்னைக்கு மேட்ச்ல ஐ திங்க் ஜெய்ஸ்வால் வில் பி த டிஃபரன்ஷியேட்டர் அண்ட் ஐ திங்க் ஹெட்மேர் இஸ் டியூ அ பிக் ஸ்கோர். அண்ட் ஹெட்மேர் இஸ் பர்டிகுலர்லி குட் அகேன்ஸ்ட். அவன் குல்தீப் மட்டும் தாண்டிட்டானா ஐ திங்க் he can take down அக்ஷர். ஐ திங்க் he can take down டெல்லிஸ் ஃபாஸ்ட் bowlers. ஸோ அந்த எண்டில் உனக்கு ஹெட்மேரும் ஸ்டார்டிங்ல ஜெய்ஸ்வாலும் வில் பி த டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். சரி, ப்ராப்ளம் என்னன்னா ஜெய்ஸ்வால் அடிக்கிறான், நிதிஷ் ராணா அடிக்கிறான், ஹெட்மேர் பேட்டிங்கே கிடைக்காது.
நிதிஷ்கான என்ன அடிக்கிறான்? இல்ல ஜெய்ஸ்வால் அடிக்கிறான், நிதிஷ்கான நிதிஷ் அடிப்பான்டா. இல்லடா நான் இப்ப என் லாஜிக் நான் சொல்லிட்டேன். ஏன் ராஜஸ்தான் ஜெயிக்கும்ன்ற ஒரு ஹோல் ஆர்க்குக்கு நான் So நீ கம்ப்ளீட் வந்து என்ன சொல்ல வரேன்னா பண்ணேன். ஜெய்ஸ்வால் will score சஞ்சு சாம்சன் will score. சேட்டனும் very அடிப்பான். similar to- இல்ல So ஜெய்ஸ்வால் will score close to like அடிச்சு கொடுத்தாதான் சேஸ்ல ஜெயிக்க முடியும். உனக்கு அதான்டா, 50 ஜெய்ஸ்வால் will score more than 80 runs நீ சொல்ல வர கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆட போறான்ற 80 ஆன்ட்டு எனக்கு தெரியல. ஜெய்ஸ்வால் will score more than 50 100%. அவன் மோர் தென் 50 அடிச்சா Straight எப்பரா line. இம்பாக்ட் ஆகும்? 15 or ஆமா. 50 or இல்ல, 13 பால்ஸ் அடிச்சாதான் ஒரு இம்பாக்ட் இருக்கும். 65 at 200 strike rate impact தான் இல்லையா? என்னது 65 at 200 strike rate impact தான் இல்ல? அந்த மாதிரி இன்னிங்ஸ் அது வந்து டெல்லியில எவன் வேணா அடிச்சிட்டு போயிடுவான்டா. கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ஆவல அடிச்சிட்டு போயிடுவான். கொஞ்சம் ஸ்பின் எடுத்தது பாப்ஸ். அது ஐ திங்க் 200 எடுத்தாலே 200 to 210 200 will be winning score தான் தோணுது. Both of them have quality spin. Delhi more so, but என் தலைவன் இருக்காண்டா தீக்ஷனா, defensive spinner, the best defensive spinner going around. கோயிங் அரவுண்ட் தான் அடி அடிக்கிறாங்க அவனை. Yorker சரி ஓகே, தீக்ஷனா வந்து இன்னைக்கு என்ன ஃபிகர்ஸ் இருக்கும்னு சொல்லுங்க ரெண்டு பேரும். நீங்க தான் தீக்ஷனா சப்போர்ட்டர்ஸ். ஐட் லைக் டு ஹியர் வாட் ஃபிகர்ஸ். கமெண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா நான் கமெண்ட் பண்ணி அவனுக்கு வந்து அகேன்ஸ்டா போயிருக்கோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு. as தீக்ஷனா fan I am refusing to comment because I don't want to jinx his good bowling. நான் வந்து விராட் கோலிக்கு அகேன்ஸ்டா கமெண்ட் பண்ணா கூட ஐநோ பயமே இருக்காது, ஏன்னா அகேன்ஸ்டா போக வாய்ப்பு இல்லை. ஹீஸ் அ பிளேயர் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் ப்ரூவ் வாட் இஸ் மேட் ஆஃப். தீக்ஷனா நீ பயப்படுறேன்னா ஹீஸ் அன் இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி டூயிங் பேட். அதனால தான் நீ நல்லது சொல்றதுக்கு பயப்படுற. அதுதான் பாயிண்ட். ஏன்னா தீக்ஷனா வந்து அவன் ஃபார்ம்ல வகை விடாம நான் தடுத்துட்டு வேணும்னு பயமா இருக்கு. ஏன்னா bowler is a harder job. அவன் ஃபார்ம்ல இல்லைன்னு நீ சொல்ற. அப்படி நான் சொல்ல, நீ நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க இல்ல அப்படியும் பேசலாம் இப்படியும் பேசலாம். பாரு சஞ்சு சாம்சன் அடிப்பான், ஜெய்ஸ்வாலும் அடிப்பான், பேரும் அடிப்பான். எனக்கு புரியல அப்படின்னா டீம் ஃபுல்லா அடிச்சாங்க. I expect Chetan to score. I expect Jaiswal to score. I expect Hetman to score. Bowling la I expect Hasaganga and Northside to have a good game. நான் கிளியரா சொல்றேன். எல்லா நேமையும் எடுத்துட்டான்டா. மேட்டர் டீம்ல எல்லா நேமையும் எடுத்துட்டான் நிதிஷ் ராணாவை தவிர. பராகே எடுத்துறான்டா. ஏன்னா அவன் ஒருத்தர் சொன்னதுனாலே நிதிஷ் ராணா ஃபேண்டசி ஃபேன்ஸ் நான் திருப்பி சொல்றேன், நிதிஷ் ராணாவை நீங்க கேப்டனா போட்டு உங்களுக்கு நஷ்டம் வந்ததுன்னா நான் ஸ்கோமா நம்பர் அடுத்த இது நானே வந்து கமெண்ட் பண்ணுறேன். நீங்க அவங்க கிட்ட என்ன வேணா திட்டி மெசேஜ் அனுப்பலாம், ஸ்கோமா வந்து உங்களுக்கு ஜிபே பண்ணுவோம். ஓகே ஃபேன்ஸ், ஓகே see you post match.